தமயந்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீக் எபிசோட்னா அப்படிப்பட்ட பீக் எபிசோட் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. நலனை வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம தமயந்தி. நலன் மாட்டுக்கு வீட்டுக்குள்ளே கேஷுவலாக வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அபிராமி அம்மா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. ஏடா எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் மௌனமாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல என்னது தமயந்தி ஒரு மாதிரி நிற்கிறா, அம்மா இப்படி கேள்வி கேட்குறாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமா? சேச்சே, ஆதவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு மட்டும்தானே சொன்னான். அதை வச்செல்லாம் கண்டுபிடிக்கலாம் வாய்ப்பே இல்லை. தமயந்தியை மறு வீட்டிலேருந்து விட்டுட்டு வந்ததுனால கூட இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக போனோமா டெல்லிக்கு? தமயந்தியோட மெஸ்ஸை இழுத்து மூட பிஸ்னஸ் சம்மந்தமாக போனியா? ஓ, பாதி உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சா? டேய், அவள் ரெசிபிக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாடா? இப்போ எதுக்குடா காப்புரிமையை வாங்குறதுக்காக போயிருக்க அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் சொல்லிடுறாங்க. பரவாயில்லம்மா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா? நான் தேவையில்லாமல் போய் சொல்லி உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்கு எனக்கு அடுத்து என்னென்ன செய்யணும்னு நல்லாவே தெரிஞ்சிச்சுமா. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், இதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிறியா? அப்படின்னா நீ தமயந்தியை விரும்பி கல்யாணம் பண்ணலையா? அம்மா, நீ எடுத்த தவறான முடிவுனால என் வாழ்க்கையும் அங்கே ஒரு அப்பாவி பொண்ணு இருக்கா, அவள் வாழ்க்கையும் பாதிப்பு அடைஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நலன் கொஞ்சம் திமிரா பேசுகிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு ஆடி போயிட்டாங்க நம்ம தமயந்தி. என்னங்க சொல்கிறீங்க? அப்போனா ரெசிபிக்காக மட்டும்தான் என்கிட்ட சிரித்து பேசுனீங்களா? என் மேலே அன்பு, பாசம், காதல் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தமயந்தி சாஃப்டாக கேட்குறாங்க. ஆமாங்க, இல்லைங்க, நான் எப்பயாவது உங்ககிட்ட லவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்கேனா, பழகியிருக்கேனா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்களாக தப்பு கணக்கு போட்டு புரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த விஷயத்தில் தப்பெல்லாம் உங்கள் மேலே மட்டும்தான், ஏன் மேலே கிடையாதுங்கிற மாதிரி நலன் சொல்கிறாங்க. கோவத்தை அடக்கிட்டு இது எது சரி எது தப்புன்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. நமக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க தமயந்தி, நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நலன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலான் இருக்கிறப்ப நலனோட அப்பா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ராம் பிரசாத், என் பையனாச்சே, அவனுக்கு எப்போதுமே பிஸ்னஸ் மேலே மட்டும்தான் கண்ணு. இப்போ கூட தமயந்தி மெஸ்ஸில் வேலை பார்த்துருக்கானா, ரெசிபியெல்லாம் திருடி அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு மட்டும்தான் இது மாதிரி பண்ணியிருக்கான். கல்யாண காட்சி பண்ணுறதுக்கு இல்லை, அவன் ஏன் ரத்தம். அபிராமி, நீ சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கலாம் உன் பையனை, ஆனால் என் ரத்தம் எப்படி என்ன மாதிரி தானே யோசிக்கும். எனக்கு எப்போதும் பிஸ்னஸ் மைண்டு தான், அதே மாதிரி தான் என் பையனும். இன்னொரு வாட்டி ஏதாவது வாயை திறந்துன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நல்லன்னு சொன்னனால அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. டேய், நல்ல பொண்ணு கிடச்சிருக்காடா, சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை ஏன்டா பாலாக்குறேன்? அம்மா, என்னை பொறுத்தளவு பிஸ்னஸ் மட்டும்தாம்மா, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் மட்டும்தான் இந்த வீட்டில் நிரந்தரம். இந்த வீடுன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பணம் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தாங்களாம், இன்னும் ஒரு பொண்ணு இருந்துச்சான். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருந்துச்சா, ஒரு புதையல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த புதையல் இருந்தால் மட்டும்தான் ராஜாவால் சர்வே ஆக முடியும், இன்னும் கோடிக்கணக்கான ரூபா சொத்தையும் சேர்க்க முடியும். தெரிஞ்சா அந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி காசு தரேன், உனக்கான தேவையை நீ எடுத்துக்க, நான் உன்கிட்ட இருக்கிற பொருளை எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த புதையலை பற்றி அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியல, அதை வச்சுக்கிட்டு அது மட சாம்பராயத்தனமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் பேமெண்ட் அதிகமாக கொடுத்து பார்த்துச்சான். தர முடியாதுன்னு சொன்னோன்னே எப்படியெல்லாம் வாங்கணும்னு சொல்லும்போது சூழ்ச்சியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த கல்யாண காட்சி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த புதையலை நீ ஏன் என்கிட்ட கொடுத்தப்ப நான் என்ன பண்ண முடியும்? அந்த ராஜா அதை பயன்படுத்திக்கிட்டு காப்பு உரிமை வாங்க தான் செய்வாங்க. இந்த ராஜாங்கிற கேரக்டர் நலன், அந்த பொண்ணுங்கிறது நீ தான். ஏன் மேலே தப்பு இருக்கா, ஓ மேலே தப்பு இருக்கா? பணம் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமே, உனக்கு சொன்னால் புரியாது, ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுப்பேன்னு சொல்லி 2 கோடி ரூபா செக்கை போட்டு நீட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மேற்படி வேணும்னா கூட உன்னை கேளு அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா அத்தை, இவர் என்ன சொன்னாருன்னு? இவரெல்லாம் சத்தியமாக திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னங்க சொன்னீங்க, பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி செக்கை கிழிச்சு மூஞ்சில் விட்டேறினாங்க. நம்பிக்கை துரோகி, நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மனசில் பணம் தான் எல்லாம் நினைக்கிறீ? இல்லை, பணம்லாம் எதுவுமே இல்லைன்னு காட்டுறேன். பணத்தை கொடுத்து எல்லாமே சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறியா? என் மெஸ்ஸு 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு நாள் பாதிக்கப்பட்டப்ப நீ மெஸ்ஸெல்லாம் திறந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டப்ப உன்னை நினச்சி பெருமைப்பட்ட அன்பு, பாசம், காதலுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சுருக்காரு. இவர் கூட நான் வாழ்க்கை வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு பையன் என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டவன் பேர் அதிர்ச்சியாக நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெரியாமல் நம்ம நலன், ரொம்ப டூ மச்சான வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, நம்பிக்கை துரோகின், இதுக்கெல்லாம் மீனிங் என்ன தெரியுமா? டேய் திருட்டு பயல, நீ திருடன் தானடா, என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி வருத்தெடுக்கிறாங்க நம்ம தமயந்தி. என் மெஸ்ஸுக்குள்ளே ரெசிபியை திருடும் போது கூட எனக்கும் தாலி கட்டினா மட்டும்தான் ரெசிபி கிடைக்குன்னு தெரிஞ்சோன்னே வேறு வழியே இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ ரெசிபி வச்சு கோடிக்கணக்கான ரூபா நீ பணத்தை சம்பாரிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்ப. நீ மொத்தம் 50 ரெசார்ட் ஆரம்பிக்க போகிற தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் எவ்வளோ முதலீடு, எவ்வளோ வருமானம்,
100 கோடி 200 கோடின்னு வருஷம் ஃபுல்லாக டேர்ன் ஓவர் பண்ணிடுவீங்க என் ரெசிபியை வச்சு. அந்த புதையில வச்சு தானே நீ டேர்ன் ஓவர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவ்வளோ ரூபா டேர்ன் ஓவர் பண்ண தான் லல்லன் வந்து பிளான் பண்ணியிருக்கானா? அந்த அளவுக்கு தமயந்தியோட ரெசிபி ஒர்த்தாங்கிற மாதிரி தான் ராம் பிரசாத் வந்து யோசிக்கிறாங்க நலனோட அப்பா அந்த இடத்துல. ஏம்மா இது மாதிரி தான் திட்டம் போட்டிருக்கானாமா? ஆமாம்மா, எல்லாமே எனக்கு தெரியும். இன்னமும் பணம் பணங்கிறியே, பணத்தால் வாங்க முடியாத ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நலன் வந்து திருப்பியும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலும் பேசுகிறாங்க. என்னை திருடன்லாம் சொல்லாதீங்க, மனசுக்கு வலிக்குது. திருடனா திருடன்னு சொல்கிறதுக்கு மனசு வந்து வலிக்குதான் செய்யும். ஏன்னா நீ தான் மிகப்பெரிய ப்ராடாச்சே. கொஞ்சமாவது லாஜிக் படி நீ யோசிச்சு பார்த்தியா? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் மனசில் ஒரு பொண்ணுங்கிற மனசை வந்து பார்க்காம அவளை குத்தி ரணமாக்கிட்டு இப்போ அவளுக்கு எல்லாமே உலகம் வந்து மெஸ்ஸு தான். எனக்குள்ளே இருக்கிற உலகத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டா ரெசிபிக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்க. ஏங்க, நான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டின. கிருஷி இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையை பாழாக்கியிருப்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார். எனக்கு கிருஷியை விட 100 மடங்கு அயோக்கிய, 100 மடங்கு திருட்டு பையனா அது நீ மட்டும்தான். ரெசிபி கிடைச்சோன்னே வந்து காப்பிரைட்ஸ் வாங்க போகிறீங்களே, அப்போ நான் என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தோட வந்து பேசுகிறாங்க. ஐயோ தமயந்தி என்னடா இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கா, இப்படியெல்லாம் பேசுனா நம்ம திருட்டு பையங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. தமயந்தி அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் 1000 வாட்டி சொல்லுவேன், ஏன் 2000 வாட்டி கூட சொல்லுவேன், நீ திருட்டு பையன்தான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இனிமேட் இந்த வீட்டில் என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அத்தை, இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உங்கள் பையன் மாறாமல் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காருனா இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது. உனக்கு பணம் தான் முக்கியம்னு சொன்னல, பணத்தை ஒன்றுமே இல்லாமல் நான் ஆக்கி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நீ பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கல, என்கிட்ட பணம் இல்லை, என்னை ஈஸியாக வந்து ஏமாற்றிட்ட, நான் யோசிக்க தெரியாமல் இருந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறது கேளு. நீ வந்து 50 ரெசார்ட் வந்து ஆரம்பிக்கிறேன்னா அந்த 50 ரெஸ்டாரண்ட்லேயும் நான் ஆப்போசிட்டில் கடையை போடுறேன். நீ எப்படி வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுற அப்படின்னு நான் பார்க்குறேன். என் ரெசிபி வச்சு தானே நீ டெவலப் பண்ணணும்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம தமயந்தி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இனிமேட்டு என்னால் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. அபிராமி அம்மா எத்தனையோ வாட்டி தடுத்து பார்க்குறாங்க. இருப்பினும் மன்னிச்சிருங்கம்மா, உங்கள் பையன் தப்பானவர், அவர் கூடலாம் என்னால் சேர்ந்தெல்லாம் ஒரே வீட்டிலலாம் இருக்க முடியாது, நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு மாசா வந்து கிளம்புறாங்க. தமயந்தி இப்போ கூட ஒன்றும் இல்லை, பணம் எவ்வளோ வேணாலும் கேளுங்க, நான் வந்து தந்துடுறேன். அத்தை, உங்கள் பையன் சத்தியமாக இப்போ மட்டும் இல்லை எப்போவும் திருந்தவே மாட்டார், அது 100% இவரோட செயல்னால கேரண்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பெட்டி பறிக்கையோடு எடுத்து போகிறாங்க. சைலஜா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அபிராமி அம்மாவோட சொந்த தங்கச்சி என்ன ரெசிபிங்கிறா, பூட்டு போட்டிட்டேங்கிறாங்க, காப்புரிமைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை வந்து பெருசாக தானே போயிட்டு இருக்குன்னு தெரியுது. இந்த விஷயம் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ கேசவன் தாத்தா வேற உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பாங்க. தம்பி மாட்டுக்கு கோச்சிட்டு போனா பார்வதி பாட்டி நாயகியெல்லாம் என்ன நினைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அபிராமி அம்மா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவ போகிறாங்க. தமயந்தி போனால் அதிர்ச்சியில், என் பையனா, நான் வளர்த்த பையனா இப்படி